வடசென்னை ஒரு அழுக்கு நிறைந்த இருக்கிறதுக்கு மக்கள் காரணமா அரசு காரணமா? குப்பை எடுத்து எங்க கொட்டுறீங்க? வேசார்பேட்ல கொட்டுறீங்களா, மயிலாப்பூர்ல கொட்டுறீங்களா? சென்னையினுடைய குப்பை இருக்குதுல்ல, அதை எடுத்து எங்க கொட்டுறீங்க? வேசார்பேட்டையில் இருக்கிற மனிதர்கள் உங்களுக்கு தெரியலையா? அந்த நாற்றத்தை அவன் சுவாட்சின்னு வாழறான, அவன் ரவுடிசம் பண்றது தப்புன்னு உனக்கு சொல்ல தெரியுது இல்ல. ஆனா இவ்வளவு குப்பையில ஒரு சமூகம் இந்த அழுகி போன இந்த நாற்றங்களோட வாழுத. குப்பை என்ன சாதாரணம் இல்ல, அதுல எல்லாமே இருக்கும். மருத்துவ கழிவுகள் இருக்குது இல்லையா, ஊரெல்லாம் செத்து போனா நாய் எலி எல்லாமே இருக்குது இல்லையா, அழுகி போன எல்லா பொருளும் அவ்வளவு குப்பைகள், டன் கணக்கில் இருக்கிற குப்பைகள். அங்க இருக்கிற கார்பரேஷன் கட்டின பில்டிங்கோட உயர்ந்து இருக்குது அந்த குப்பைகள் இல்லையா. அதை எரிச்சாலும் அந்த மக்கள் பாதிப்பாங்க, அது எரிக்கலனாலும் அந்த மக்கள் பாதிப்பாங்க. அவ்வளவு பெரிய நாற்றத்துல வாழறாங்கல அந்த மக்கள். அங்க எவ்வளவு கொசு இருக்கும், அதை பற்றி என்னைக்காவது இந்த அரசு, எல்லா அரசும் நான் சொல்றேன், கவலைப்பட்டது உண்டா? நான் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்றதுல கொள்கை பேசுறீங்களே, சமூக நீதி பேசுறீங்களே, ஆனா நான் எந்த மாதிரியான நிலத்துல வாழணும்ன்ற சமூக நீதியோட தொடர்புடைய தானே எல்லாமே. அப்போ அதோட தொடர்புடையதா? எஸ் எஸ். சமூக நீதின்றது எல்லாமே தான். நான் யாருக்கு வாக்களிக்க கூடாதுன்றதுல நீ உறுதியா இருக்கிறியா இல்லையா? நான் யாருக்கு வாக்களிக்கணும்ன்றதுல உறுதியா இருக்கிறியா இல்லையா? நான் கேட்கிற கேள்வி மட்டும் சொல்லுங்க. சமூக நீதி என்பது நான் யாருக்கு வாக்களிக்க கூடாது, யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்றதுல நீ உறுதியா இருக்கிறியா இல்லையா? அதுதானே பகுத்தறிவு. கண்டிப்பா பகுத்தறிவு. கண்டிப்பா. அப்ப நான் என்ன மாதிரியான நிலங்கள்ல வாழணும், அந்த பகுதி என்ன மாதிரியான தூய்மையோடு இருக்கணும், அந்த பகுதி எவ்வளவு சுகாதாரத்தோடு இருக்கணும், அந்த மக்கள் எவ்வளவு ஆரோக்கியத்தோடு இருக்கணும்ன்றத பற்றி நீ கவனிக்கணும். அது சமூக நீதியோட தொடர்புடையதா இல்லையா? வடசென்னை ஒரு குப்பையும் குளமா இருக்கிறதுக்கான ஒரு காரணம் இல்ல. நம்ம சுத்தமா இருந்துப்போம், நம்ம சுற்றத்தை சுத்தமா வச்சுப்போம் தானே சொல்லுவாங்க. அதாவது இந்த அரசு சமூகத்தோடு சம்பந்தப்பட்டதா, தனிநபரோட சம்பந்தப்பட்டதா? சமூகம் தனிநபர் இல்லையா? அப்ப சமூக மாற்றத்தை தான் நம்ம பேசுறோம். தனி மனித மாற்றத்தை என்ன பேசுறோமா? சமூக மாற்றம் அடைந்தால் அதில் இருக்க தனிநபர்கள் மாற்றம் அடைவார்கள். தனிநபர்கள் மாற்றம் அடைந்தால் சமூகம் மாற்றம் அடையாது. 100 பேர் படிக்கிறது மூலமாக அந்த சமூகத்தில் எல்லோரும் கல்வி கற்றவர்களாக மாறுவார்கள். ஆனால் ஒருவன் படிப்பதன் மூலமாக அந்த சமூகத்தில் 100 பேரும் கல்வி கற்றவர்கள் மாறுவதற்கு சமம் கிடையாது. அப்ப எப்பொழுதும் நீங்கள் சமூக மாற்றத்தை தான் பேசணும் மொழிய. சமூக மாற்றத்தில் இருக்கிற அது எப்பொழுது ஒரு முறை யாராவது ஒருத்தர் கிட்ட அந்த சேஞ்சஸ் நடக்கும். அந்த சேஞ்சஸ் அதை நம்ம எப்பயுமே பேசக்கூடாது, அது தவறு. அப்படி நீங்க பேசுனீங்கன்னா எப்பயுமே நம்ம ஒரு லிபரேஷன்ன்றது ஒரு டெமோக்ராட்டின்றது எப்பொழுதும் ஒரு சமூகத்துக்கானது, இண்டிவிஜுவல் கிடையாது. என்கிட்ட எனக்கு படிக்கிறதுக்காக ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, ஒரு தன்னை உயர் சமூகம் சொல்லிக்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு, தம்பி நீ இருந்தா நீ படிக்காம இருக்கலாமா, முதல்ல படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுப்பாரு, உதவி செய்யறாரு. அப்போ அவர்கிட்ட நான் ஒரு கல்வி உதவி கொடுத்தாருன்றதுக்காக அவர் மனமாற்றம் அடைந்ததில்ல. ஆனா தெளிவா அவர் என்ன பண்றாரு, ஜாதித்தை பாதுகாக்கிறதுல உறுதியா இருக்கிறார், ஜாதி சங்கத்துல ஒரு மெம்பரா இருக்கிறாரு. அப்ப அது என்னது, அது என்னது? அப்ப அதையும் தாண்டி ஒரு சமூக மாற்றத்தை அவர் விரும்பல, அந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு தனி மனித முன்னேறணுன்றது விரும்புறார். முன்னேற்றம் என்பது வேறு, மாற்றம் என்பது வேறு. இதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். நான் மட்டும் படிச்சுட்டேன்னா அது முன்னேற்றம், என் சமூகமே படிச்சுச்சுன்னா அது மாற்றம். நான் மாற்றத்தை பத்தி பேசுகிறேன், நீங்க முன்னேற்றத்தை பத்தி பேசுகிறீங்க. முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சமா ஆகி மாற்றம் நிகழும்ல. அப்படி நடக்காது, அப்படி நடக்காது, அப்படி நடக்காது. ஏன் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு 14 அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? மொத்த சோறு வெந்துச்சுன்னு அர்த்தம். ஆமா, மொத்த சோறும் வெந்துச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் ஒரு சோறு பிடிச்ச பார்த்தா போதும், எந்த சோறு ஒண்ணு எடுத்தாலும் வெந்துச்சு. அதுதான் எல்லாரும் நினைச்சீங்கன்னா ஒரு சோறு பார்த்தா போதும், ஒண்ணு வெந்துச்சு, அப்படி இல்லை.